சொல்லுங்க. சார் வர அக்டோபர் 18 குரு அதிசார பெயர்ச்சி ஆகுது இல்லையா? ஆமா. ஸோ குரு அதிசார பெயர்ச்சி அப்படின்னா என்ன? அதை பத்தி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார். பொதுவாக குரு அப்படின்னாலே நவகிரகங்கள்ல முதன்மையான ஒரு கிரகம். அதாவது ஒரு நவகிரகம் அப்படின்னாலே, கிரகங்கள் அப்படின்னாலே இந்த கோள்களை குறிக்கக்கூடியது. கிரகம் அப்படின்னா வீடு, நல்லா தெரிஞ்சுக்கணும். கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும். அதான் கிரக பிரவேசம்னா வீட்டுக்குள்ள நுழையிறோம்னு அர்த்தம். கிரகம் அப்படின்னா சில பேர் கிரக பிரவேசம் போடுவோம், அப்படி போடக்கூடாது, அது தப்பு. கிரகங்கள்லாம் உள்ளவரை தான் அர்த்தம். அப்போ இந்த கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும். அந்த 9 கிரகங்கள் தான் நவகிரகம் அப்படின்னு சொல்றோம். இந்த 9 கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசி போயிட்டே இருக்கும், ஒரே இடத்துலயே இருக்காது. நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது போயிட்டு வந்துட்டு காலம் பூரா சுத்திகிட்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பெயர்ச்சின்னு பேர். கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோன்னா கிரகம், சாரம்னா பெயர்ச்சி. அப்போ அந்த 9 கிரகங்களுக்கு கால அளவுகள் இருக்கும். ஒரு கிரகம் ஒரு ராசியில இவ்வளவு நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும் அப்படிங்கிற அளவு இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அதிகப்படியா ஒரு ராசியில தங்கி நன்மை தீமைகளை ஒரு ராசிக்கு செய்யறது அப்படிங்கிறது 4 கிரகங்கள். அதுல முதல்ல சனி பகவான் தான் ஹையஸ்ட், 2.5 வருஷம் ராசி இருக்காரு. அப்புறம் ராகு கேது 1.5 வருஷம். அதுக்கப்புறம் குரு பகவான் 1 வருஷம். இவங்க 4 பேர் தான் வருஷ கணக்கில் இருக்குது. மற்றதெல்லாம் சூரியன் 1 மாதம், சந்திரன் வெறும் 2.5 நாள் மட்டும்தான் இருப்பார், பயிற்சி ஆயிடுவார். செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம். இதெல்லாம் மாச கணக்கில் இருக்கிறதுனால இது அதிகமாக யாரும் மென்ஷன் பண்ணுறதில்ல, கொண்டாடுறதில்ல.